திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புறக்கணித்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறையில் உள்ள விவசாயிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி குறைதீர் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். தற்போது குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றனர் விவசாயிகள். இந்த புறக்கணிப்பிற்கான காரணம் என்ன? என்ன கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருக்கின்றனர்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட மக்கள் குறைதீர்வு கூட்ட அரங்கத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கற்பகராய் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் சங்கத்தின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான ஈசன் முருகசாமி உள்ளிட்ட விவசாயிகள் பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் கண்டித்தும் உடனடியாக சிறையில் உள்ள விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்து தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கூட்ட அரங்கத்தை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு நிலவுவது. தமிழ்நாட்டில் நிலவுகின்ற கறிக்கோழி உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு விவசாயிகள் கேட்கின்ற வளர்ப்பு கூலியான ரூபாய் 20க்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களுடன் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து தமிழக அரசு சிறையில் அடைத்துள்ளது. சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை தமிழக அரசு எந்த நிபந்தனையுமின்றி ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கறிக்கோழி விவசாயிகளுக்கு கேட்கின்ற கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் வழங்க வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து விளையாற்றி வருகின்றனர். அண்மை தகவலுக்கு நன்றி விஜயகுமார்.